நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படக்கூடிய புதுமைகள், அப்புதுமைகள் அத்தனையும் பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை ஞாபகப்படுத்தியவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை மனிதர்களை எவ்வாறு புறக்கணிக்கிறார்கள் அல்லது அதிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துன் நஹல் 18வது வசனத்திலே சொல்லுகிற நேரம், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால், கணக்கிடுவீர்களாக இருந்தால் அதனை நீங்கள் மட்டிட முடியாது. இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களிலும் மிகச்சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருக்கிறான் என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதாவது நானும் நீங்களும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம். எங்களுடைய தாயும் தந்தையும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அதனால் நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அதிலும் விசேஷமாக அல்லாஹு தஆலாவை முழுமையாக ஏற்று அவனுடைய வேதத்தின் அடிப்படையிலும் நபி அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையிலும் வாழ வேண்டும் என்ற உன்னதமான கொள்கையை நானும் நீங்களும் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இந்த நிஅமத் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு அல்லாஹுடைய நிஅமத்துக்களில் மிக பிரதானமான, யாருக்குமே கிடைக்காத, உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடிகளுக்கும் அதிகமான மக்களுக்கு மத்தியிலே நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அதிலும் அல்லாஹுடைய வேதத்தையும் சுன்னாவையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகும். இந்த நிஅமத் என்று சொல்லுவது சாதாரணமாக நாங்கள் சாப்பிட்டு விட்டு வீசுற அல்லது ஒதுக்குற மாதிரியான ஒரு பொருள் கிடையாது. இந்த நிஅமத்தை நானும் நீங்களும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறானே என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொழுது அதிலே நாம் சரியாக இருக்கிறோமா என்பதனை சிந்தித்து பார்ப்பதற்கும் நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விடயங்களை எடுத்தாலும் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை முஸ்லிம்களாக படைத்து அதிலும் அந்த கொள்கைவாதிகளாக தூய்மையான இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களை ஆக்கி சுய புத்திகளோடு வாழச் செய்து எந்த குறைகளும் இல்லாமல் எங்களை வாழச் செய்திருக்கிறான் என்றால், இந்த நிஅமத்துகளை நாம் எப்படி மட்டிட முடியும் என்று நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்பது ஒரு பெரிய நிஅமத். அதே போல இந்த உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களை படைத்து அவர்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம் இறைவனுக்கு கிடையாது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த வகையிலே தான் முஸ்லிம்கள் என்று வருகிற பொழுது நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற சிறிய சிறிய அமல்களை அல்லாஹு தஆலா அவன் அதனை மிக அதிகமான நன்மைகள் தருவதற்காக சிறப்பான காலங்களையும் மாதங்களையும் நேரங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில ரமலானுடைய காலத்திலே நாம் வளமையாக தொழக்கூடிய தொழுகை தான், நாம் வளமையாக செய்யக்கூடிய அமல்கள் தான். ஆனால் அந்த அமல்களுக்கு மிகச்சிறப்பான கூலிகளை தருவதாக இறைவன் வாக்களிக்கிறார். அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் முதல் 10 நாட்களுடைய அந்த சிறப்புகளை நாம் பார்க்கிற நேரம் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறை பாதையிலே நாம் ஈடுபடுவதை விட, அறப்போரிலே ஈடுபடுவதை விட மிகச்சிறந்த அமல்களாக, அல்லாஹுக்கு மிக விருப்பமானவைகளாக அவைகள் இருக்கின்றன என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய அமல்களாக துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் நமக்கு தருகிறான்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக. அதிலும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுவர்க்கத்தில் தான் அல்லாஹு தஆலா குடி வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுவர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வைக்கணும் என்ற தேவையில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் என்னையும் உங்களையும் தண்டிக்க வேண்டும், நரகத்திலே தூக்கி போடணும் என்பதல்ல. எங்களோடு அல்லாஹு தஆலா இரக்கமானவனாக இருக்கிறான். எங்களோடு அல்லாஹு தஆலா அவருடைய அருள் பார்வை கொண்டு பார்க்கிறான். என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அல்லாஹ் பார்க்கிறான். மலக்குமார்களை போல் அல்லாஹு தஆலா எங்களுக்கு 24 மணித்தியாலமும் முழு வருடத்திலும் அத்தனை நேரங்களும் சுஜூதில இருக்கணும், ருக்குவில இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீங்க மாறு செய்து விடக்கூடாது என்ற எந்த விதமான ஏற்பாடுகளும் எங்களுக்கு கிடையாது. மனிதர்கள் என்று வருகிற நேரம் எங்களுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் மத்தியிலே தான் நம்ம எங்களை படைத்திருக்கிறார். நாங்க பிழைகள் செய்வோம். அந்த பிழைகளுக்கு அல்லாஹு தஆலா தௌபா என்ற ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். ஆனா அந்த தௌபாவை நானும் நீங்களும் கேட்காவிட்டாலும் கூட, நானும் நீங்களும் அல்லாஹ்கிட்ட நாங்க மன்றாடி யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்று நாங்க கேட்காவிட்டாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கான ஏராளமான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இத மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துக்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கிற அன்பான உறவுகளே, அல்லாஹு தஆலா என்ன உங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்பது அவனுடைய நோக்கம் என்பதனை புரிந்து கொள்ளலாம். இதை விட அல்லாஹ்வுடைய நிஅமத்தை வேறு எது நாம் சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிப்பாளன். இந்த வசனத்துல கூட நீங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதை உங்களால கணக்கிட்டு முடியாது, உங்களுக்கு அளவிட்டு முடியாது. அதை நீங்க எல்லாம் இத்தனை நிஅமத்துக்கள் தான் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிறான் என்று உங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய புத்தி, எங்களுக்கு இருக்கக்கூடிய இவ்வாறான அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களாக இருக்கின்றன. அதே நேரம் அன்பான உறவுகளே, நாம் செய்கின்ற தவறுகளை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னல்லாஹ லகஃபூருன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்றார். அல்லாஹ் கிட்ட நாம் மன்னிப்பு கேட்பது என்பதனை தாண்டி அல்லாஹ் எங்களுக்கு சில கடமைகளை தந்திருக்கிறானே, அந்த கடமைகளாலேயே எங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற நேரம் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நாங்க தௌபா செய்து மன்றாடி அல்லாஹ் கிட்ட கேட்கணும் என்கிற ஒரு பகுதி இருக்குது. அதல்லாம நாம் செய்கின்ற சிறிய தவறுகளை மன்னிப்பதற்கு அல்லாஹ் என்ன வழிமுறைகளை செய்திருக்கிறான் என்று சொன்னால், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நாம் ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் என்று சொன்னா, பிழையான விடயங்களை செய்து விட்டோம் என்றால், பாவமான ஒரு காரியம் எங்களால நடந்துருச்சுன்னு சொன்ன, நாம் நல்ல ஒரு அமலை செய்கிற நேரம், நல்ல காரியத்தை செய்கிற நேரம் அல்லாஹு தஆலா எங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அந்த நல்ல காரியங்களை வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு, ஏதாவது ஒரு பிழை நடந்துருச்சு, அவனால தெரியாம அந்த பிழை நடந்து விட்டது என்று சொன்னால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், நான் உன் பக்கம் மீண்டு விடுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுகிறான், ஒரு உதவியை செய்து விடுகிறான், யாருக்காவது ஏதாவது உதவிகளை செய்து விடுகிறான் என்று சொன்னால் அவன் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நன்மையான காரியங்களால் அவனுடைய பிழையான காரியங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அவனுடைய பிழையானவைகளை நல்லவைகளை கொண்டு மூடி விடுகிறான். இப்படியெல்லாம் இரக்கமானவன் தான் இந்த ரப். அதே நேரம் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களை மன்னிக்கின்ற அந்த வடிவங்களை சொல்லுகிற நேரம், நம் தொழுகைக்காக வேண்டி வுது செய்கிறோமே, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நான் ஒரு அடியான் என்று இந்த உலகத்திலே வாழுகிற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மன்னிப்பு எப்படி தெரியுமா? நிஅமத்துகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு தொழுகையை அவனுக்காக வேண்டி தொழ வேண்டும், அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான்னு நாங்கள் பள்ளிக்கு வர்றோமே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒருவர் வீட்டில் உது செஞ்சு கொண்டு வராங்களோ அவர்களுக்கு இப்படி சிறப்புன்னு சொல்றாங்களே, அந்த அடிப்படையில முதலாவதாக ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வீட்டில் உது செய்யறான்னு வைங்க, வீட்டிலே உது செய்து கொண்டு அவன் அந்த உதுவோடு மஸ்ஜிதுக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுடைய உடலில் இருந்து அவனுடைய முகத்தில் கைகளிலிருந்து ஒரு கடைசி சொட்டு நீர் வடியுமே, அது வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். கைகளால் செய்த பாவங்களை அவனுடைய கைகளை கழுவுகின்ற நேரம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். முகத்தை கழுவுகின்ற நேரம் அவனுடைய உறுப்புகளால் செய்யப்பட்ட அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். காலை கழுவுகின்ற நேரம் கால்களால் செய்யப்பட்ட பாவங்களை, சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான்.
இப்படியெல்லாம் அல்லாஹ் எதற்கு மன்னிக்கணும்? எங்களை நரகத்துல போடணும் என்று சொன்னா அல்லாஹ்க்கு இதெல்லாம் மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு எங்களை மன்னித்து அவன் சொர்க்கத்தில் எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே ஒரு மனிதன் வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஒவ்வொரு எட்டுகளுக்கும், மஸ்ஜிதை நோக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிற சிறப்பு என்ன? அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த நடந்து வாரத்துக்கும் நன்மை இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபர்லான தொழுகையை ஒரு மனிதன் தொழுகிறான், லுஹர் தொழுகை என்று சொன்னால் அந்த லுஹர் தொழுகையை தொழுகிறான். தொழுததற்கு பிறகு அவன் அசர் தொழுகையை எதிர்பார்த்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அசருடைய நேரத்திற்குள் அவனால் நிகழ்ந்த அந்த சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். லுஹர தொழுத ஒரு மனிதனுக்கு அசர் தொழுகை வரைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அசர் தொழுத ஒரு மனிதனுக்கு மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும், இஷாவிலிருந்து சுபஹ் வரைக்கும், சுபஹிலிருந்து துஹர் வரைக்கும் என்று அந்த தொழுகையுடைய அந்த ரொட்டேஷன் சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் இப்படி எல்லாம் எங்களை ஏன் மன்னிக்க வேண்டும்? அல்லாஹ் ஏன் எங்களுக்கு இந்த நிஅமத்துக்களை தந்திருக்கிறான்? என்னையும் உங்களையும் நரகத்தில தூக்கி வீச வேண்டும் என்பதற்காகவா? எங்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை அன்பான உறவுகளே, என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்களை போடணும், சுவர்க்கத்துல நுழைவிக்கணும், எங்கள் அந்தஸ்துகளை கூட்டணும், என் அடியான் எனக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்தில வாழ்கிறானா என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதனை மாத்திரம் அல்லாஹு தஆலா பரிசோதித்து அதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜும்ஆவை முறையான முறையில் நேர காலத்தோடு தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ் என் மீது இந்த ஜும்ஆவுடைய தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் என்று ஒரு மனிதன் ஜும்ஆவை தொழுகிறான். குத்பாவுக்கு மிம்பருக்கு ஹத்தீப் முன்னுக்கு வருகிறான், குத்பாவை கேட்கிறான், தொழுகையில் ஈடுபடுகிறான் என்றால் ரசூலுல்லாஹ் அவனுக்கு சொன்ன சிறப்பு என்ன தெரியுமா? அடுத்த ஜும்ஆ வரைக்கும் அவனுக்கு நடக்கக்கூடிய அந்த சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் எங்கெல்லாம் மன்னிப்பு வச்சிருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹு தஆலா என்னுடைய நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கிடவே முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த நிஅமத்துக்களை நீங்கள் சரியாக செய்ய மாட்டீர்கள், அந்த நிஅமத்துக்களை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். எப்படியெல்லாம் மன்னிக்கிறான்னு பாருங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு ரமலானிலே நோன்பு நோற்ற மனிதன் அடுத்த ரமலானிலே நோன்பு நோட்கிற அந்த அடுத்த ரமலான் அடைகிற வரைக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று எல்லாவற்றுக்குமே மன்னிப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் மீது சில கடமைகளை கடமையாக்கி நாம் அவனுடைய அடியார்கள், அடிமை என்பதனை நிரூபிக்கின்ற அந்த விடயத்தை சரியாக செய்வோமாக இருந்தால் அந்த கடமை மாத்திரம் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை மன்னித்து தூய்மைப்படுத்துகிறான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் அல்லாஹு தஆலா நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். இந்த நிஅமத்துக்களை நானும் நீங்களும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு நஷ்டவாளிகள் தெரியுமா? இன்னும் ஒரு வகையிலே சொல்லுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹி கஸீரு மினன் நாஸ். இரண்டு நிஅமத்துக்கள் இருக்கின்றன, அந்த நிஅமத்துகளிலே அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காகவே இருக்கிறாங்க, பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள். அஸ்ஸஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எங்கட ஆரோக்கியம் இருக்கிற நேரத்துல நாங்க எவ்வளவெல்லாம் எங்களுக்கு இபாதத்து செய்யலும், எவ்வளவெல்லாம் அமல் செய்யலும், எவ்வளவெல்லாம் எங்களோட அந்தஸ்துகளை உயர்த்தேலும், ஆனா நாங்க செய்யறது கிடையாது. எங்களால ஏலும் என்று நினைக்கிற நேரம், ஏலும் என்ற எங்களோட உடல் எங்களுக்கு ஏலும் என்று சொல்லுகிற நேரம், அந்த ஆரோக்கியம் எங்களோட உடம்புல இருக்கிற நேரம் எங்களுக்கு எந்த அமலையும் செய்யறதுக்கு மனசு இல்லை. குர்ஆன் ஓதேலும், குர்ஆன் ஓத மாட்டோம். எங்களுக்கு தொலையேலும், தொழ மாட்டோம். எங்களுடைய திக்ருகளை செய்யலும், செய்ய மாட்டோம். எங்களுக்கு எந்தெந்த அமல்களை எல்லாம் செய்யலும் அதெல்லாம் செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டோம். வசதி உள்ளவர்கள் அடிக்கடி தர்மங்களை செய்து கொண்டிருக்க முடியும், ஆனா செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய திருவசனம் எப்படி நமக்கு சொல்கிறது? வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கக்கூடிய ரிஸ்கிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்க சம்பாதிச்சது, நாங்க கஷ்டப்பட்டது, நான் கஷ்டப்பட்டு தேடினதுன்னு யாருக்கும் சொல்ல இயலாது.
ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவழிங்க. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்கில் இருந்து எங்களுக்கு தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை நாங்க கொடுக்காம இருந்துட்டு, மனிதன் எப்ப யோசிக்கிறான் தெரியுமா? தனக்கு சுய புத்தி இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, ஒரு விஷயத்தை தான் தேடினதிலிருந்து செலவழிச்சிட்டு எங்களுக்கு தாராளமாக அதுல இருந்து இன்னும் தேடலாம் என்ற அந்த தைரியம் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் ஒரு மனிதன் அந்த தர்மத்தை செய்ய மாட்டான். எப்ப யோசிப்பான் தெரியுமா? மரண தருவாயிலே அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிற நேரம், சக்கராத்துடைய நேரம், அல்லாஹ் கிட்ட கெஞ்சுவான். செய்யாத அமல்களுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பான். யா அல்லாஹ் செய்யறதுக்கு அவகாசம் தா என்று கேட்பான். 1000 வருடங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருப்பான். அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி கெட்டவனாகவே இருப்பான். அவன் அவனாகவே தான் இருப்பான். ஆனா அல்லாஹ் தான் என்ன செய்வான் தெரியுமா? என்னுடைய அடியானை நான் மன்னிக்கணும் என்று அல்லாஹ் முடிவெடுப்பான். அடியானை நான் மன்னிக்கணும்னு முடிவெடுப்பான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்குகள் இருக்குது, அதுல இருந்து நீங்க செலவழிங்க என்று சொல்லுகிற நேரம், அவன் கடைசி நேரத்துல அவனுடைய சக்ராத்துடைய நேரம், மரண தருவாயுடைய நேரத்திலே அவன் என்ன சொல்லுகிறான்? ஃபஅஸ்ஸதக், யா அல்லாஹ் நான் சதகா செய்கிறேன், வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் சாலிஹான ஒரு மனிதனாக மாறுகிறேன் என்று அவனுடைய மரணப்படுக்கையில் அவன் கேட்கிறான். இவனுக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுக்க மாட்டான். மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எப்பவுமே கடைசிக்கு தான் யோசிக்கிறது. அப்ப அந்த தர்மத்தை கூட அவனால கடைசி அந்த அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ற நியமத்தை அவனுக்கு செலவு செய்து அல்லாஹ் கிட்ட நன்மை அடைந்து கொள்ள வேண்டுமே, சுவர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள வேண்டுமே என்ற நோக்கம் அவனுக்கு இல்ல. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் இருக்கிறதே, இந்த ஆரோக்கியத்துல எங்களுக்கு எவ்வளவோ செய்யலாம், இபாதத்துக்களில் ஈடுபடலாம், நல்ல காரியங்களை செய்யலாம். ஜும்ஆவுக்கு ஒரு மனிதனுக்கு நேர காலத்தோடு ஆரோக்கியம் இருக்கிற நேரம் வர முடியும், வரமாட்டான். வயசான காலத்துல அந்த நோய் வந்ததுக்கு பிறகு ஜும்ஆ தவறுகிற நேரம், சில நேரங்கள் அந்த உணர்வுகள் வருகிற நேரம், நான் ஜும்ஆவுக்கு நேரத்தோட போயிருக்கலாமே என்று யோசிப்பான். அப்படியெல்லாம் அவனுக்கு யோசிக்கிறதுக்கு அந்த நேரம் அவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது. அன்பான உறவுகளே, வயதானவர்கள் சில நேரங்களில் யோசிப்பாங்க, எனக்கு எவ்வளவெல்லாம் இருந்துச்சு, எனக்கு எவ்வளவெல்லாம் செய்ய முடியுமா இருந்துச்சு, எவ்வளவு தைரியம் இருந்துச்சு, நான் வாலிபனாக இருக்கிற நேரம், ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் எனக்கு எவ்வளவெல்லாம் செய்ய இருந்துச்சு, நான் செய்யவில்லையே என்று யோசிப்பார்கள். சில நேரங்கள்ல இப்ப நோயாளிகளாக ஆகினத்துக்கு பிறகு அவங்க வாலிபத்தை பற்றி அந்த ஆரோக்கியத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அன்பான உறவுகளை யோசிப்பாங்க, எனக்கு கண் பார்வை இருந்துச்சு, எவ்வளவு குர்ஆன் ஓத முடியுமா இருந்துச்சு, ஆனா நான் ஓதல்லையே. என்னுடைய கால்கையில நல்ல தைரியமாக நான் நடந்து செல்வதற்கு என்னுடைய கால்கையில சக்திகள் இருந்துச்சு, நான் பள்ளிக்கு போயிட்டு தொழல்லையே. வயசான காலத்துல யோசிப்பான். ஜமாத்து தொழுகையை தவறவிட்ட வயோதிபர்கள் நான் தொழுதிருக்கலாமே என்று வயோதிப காலத்தில் யோசிப்பார்கள். ஆனா மனிதன் அந்த ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதில்லை, வீணடித்துக் கொண்டிருக்கிறான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிக முக்கியமான 2 நிஅமத். அந்த நிஅமத் எங்களுக்கு நிஅமத்தாகவே விளங்குறல்ல. ஏன் தெரியுமா? காசு கொடுத்து வாங்கல. ஆரோக்கியத்தை காசு கொடுத்து வாங்கினோமா? நாங்க ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு நோய் என்ற நேரம் செலவழிக்கிறோமே, அந்த செலவழிக்கிற நேரம் தான் பெருமதி விளங்குது. நான் தலைவலி இல்லாம இருந்தால், காய்ச்சல் இல்லாம இருந்தால், என் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் என்று நாம செலவழிக்கிற நேரம் யோசிக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையும் எவ்வளவு நிஅமத்தாக தந்திருக்கிறான். ஒரு ஆளுக்கு அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையும் நினைச்சு பார்த்தாலே விளங்கும். அன்பான உறவுகளே, எவ்வளவு பெருமதியானது. இப்ப எனக்கு இந்த கண்ணாடியை கழட்டு சின்ன எழுத்துக்களை வாசிக்கலான்றது எவ்வளவு கவலையா இருக்கும் தெரியுமா? இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் இருக்குமா இல்லையா? நாங்க சில நேரங்கள்ல இந்த கண்ணாடி இல்லாம நான் குர்ஆனை ஓதுவதற்கான வாய்ப்பு இருந்து நான் ஓத கிடைக்கலையே, எனக்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை தந்தானே, அந்த நிஅமத்தை நான் பயன்படுத்தலையே என்ற அந்த கவலை இருக்குமா இல்லையா? அன்பான உறவுகளே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற இந்த நிஅமத்துகளை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. பொடுபோக்காளர்களாக இருக்கிறோம், வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 நிஅமத் இருக்குது, அதுல மனிதர்கள் பொடுபோக்காகவே இருக்கிறாங்க. அடுத்தது அன்பான உறவுகள் என்ன தெரியுமா? ஓய்வு நேரம். ஓய்வு நேரத்தை நாம் பயன்படுத்துறது இல்ல.
தாராளமா நேரம் இருக்கும். வியாபாரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா எங்களை 24 மணித்தியாலவும் ஓய்வில்லாம வேலை செய்யற அளவுக்கு இந்த உலகத்துல படைச்சில்ல. ஓய்வு இருக்குது. அந்த ஓய்வு நேரங்களை நாங்க பயன்படுத்தாம எப்ப நாங்க கவலைப்படுவோம் தெரியுமா? சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா எல்லாரையும் நுழைவிக்கிற நேரம், ஒவ்வொரு அந்தஸ்துகளில் ஒவ்வொரு மனிதர் இருப்பார்கள். அந்த அந்தஸ்துகள்ல கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து சுவர்க்கத்தில் அந்தஸ்து குறைஞ்ச ஒரு மனிதன் யோசிப்பான், எனக்கு எவ்வளோ நேரம் இருந்தது, பிரயோசனம் இருக்குமா? பிரயோசனம் இருக்குமா? அந்த ஓய்வு நேரங்களை பற்றி அங்கே சிந்திப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அன்பான உறவுகளே, நானும் நீங்களும் ஒரு பயணம் போறோம்னு வைங்க, எங்களுக்கு நாங்க நடந்து போறோம் அல்லது வாகனத்துல போறோம் அல்லது கடையில வேலை செய்து கொண்டிருக்கிறோம், வியாபார ஸ்தலங்களிலே இருக்கிறோம், வீடுகளிலே இருக்கிறோம், நாம் அமர்ந்திருக்கிற நேரமும் சரி, நடந்து கொண்டிருக்கிற நேரமும் சரி, ஏதோ ஒரு வகையில் பிஸி இல்லாத நேரம், யாரோடைய பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இல்ல, செய்கிற நேரம் அல்ல, அதல்லாத ஏனைய நேரங்களில் எங்களுக்கு திக்ர் செய்ய இயலாதா? ஒரு சுப்ஹானல்லாஹ்வை சொல்வதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் போகும்? அல்லாஹு தஆலா தொழுகைக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் மூலமாக நமக்கு வழிகாட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 என்று வழிகாட்டுறான். ரோட்ல போகல 33 சொல்லலையே. அந்த சுப்ஹானல்லாஹ்வுக்குள்ள பெருமதி என்ன? ஒரு சுப்ஹானல்லாஹ்வை ஒரு மனிதன் சொன்னான், அவன் சுவர்க்கத்தில ஒரு பேரித்த மரத்தை அவனுக்கு நட்டப்படுகிறது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் என்பது, அல்ஹம்துலில்லாஹ் என்பது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட மிக விசாலமான சிறப்புகளை கொண்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கண்முன்னுக்கு தெரியாதனால நம்ம எதையும் செய்யறது இல்லை. எங்களுக்கு ரோட்ல போற நேரம், கடையில் இருக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ் 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 சொல்ல முடியுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை, இந்த வாசகத்தை ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுவானாக இருந்தால் அவன் தான் உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த சிறப்பான மனிதனாக ஒவ்வொரு நாளும் எனக்கும் உங்களுக்கு மாற இயலாதா? எனக்கும் உங்களுக்கு மாற இயலாதா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே, அவர்களுடைய அந்த சந்ததியிலே அடிமைகளை விடுதலை செய்த நன்மை எனக்கும் உங்களுக்கும் பெற இயலாதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு இந்த 100 இந்த திக்ர்களை சொல்றாங்களோ அவர் சிறந்தவர், அதை விட அதிகமாக சொல்றவர் தான் சிறந்தவர் என்றாங்க ரசூலுல்லாஹ். 100 தடவை சொன்ன அவன் சிறந்தவன், 101 சொன்ன அவன் சிறந்தவன் என்ற ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கிறார். எங்களுக்கு சும்மா இருக்கிற நேரம் சொல்ல இயலாதா? ஆனா செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நாங்க குர்ஆனை பிரட்டித்தான் ஓதணும் என்று இல்ல, குர்ஆனுடைய சிறப்பை படிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த குர்ஆனுடைய சிறப்பை சொல்லுகிற நேரம் அலிஃப் லாம் மீம் என்று ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃப். ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினாலே 150 நன்மைக்கு மேல எங்களுக்கு கிடைக்கும். நாங்க கணக்கிட்டு பார்த்தா கூட, நாங்க சும்மா இருக்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன திரும்பி திரும்ப 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 ஓதினால் நன்மை கிடைத்துக் கொண்டிருக்குமே. செய்கிறோமா? ஓய்வு நேரங்களை பயன்படுத்தினோமா? சூரத்துல் இக்லாஸ் கருத்தை உணர்ந்து, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து, விளக்கத்தை உணர்ந்து ஒரு மனிதன் அந்த சூரத்துல் இக்லாஸை ஓதினால் அல்லாஹ்வுக்கு முரணாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு, அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கிட்டையும் தன் தேவைகளை முன்வைப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் நாட மாட்டான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சூரத்துல் அஸ்ர் இருக்குதே, இந்த சூரத்துல் அஸ்ரை ஒரு மனிதன் படிச்சு கொண்டாலே அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் போதும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு சூரத்துல் அஸ்ருடைய சிறப்பு இருக்குது. இப்படி எல்லாம் நாங்க ஒவ்வொரு சூறாவுடைய சிறப்புகளை தெரிஞ்சு அது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற சும்மா ஓதிக்கொண்டிருக்கிறது. ரோட்ல போறோமா, வீட்டுக்கு போய் தொழுதுட்டு போற நேரம் யாருடையாவது போய் வெளியில போயிட்டு குறைகளை பேசிக் கொண்டிருப்பதை விட, புறம் பேசிக் கொண்டிருப்பதை விட, யாரை பத்தியாவது ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பதை விட, வீடு வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு 3 தடவை ஓதினோம்னு வைங்களேன், தொழுத நன்மை வேற, நாங்க அந்த இறை சிந்தனையோடு சென்ற நன்மை வேற, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின நன்மை வேற, அந்த ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் கிடைக்கிற நன்மைகள் வேற. அன்பான உறவுகளே, வீடு வரைக்கும் சொல்றோம், ரோட்டை கடக்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டு போறோம், அல்லாஹ் பத்தி யோசிச்சு கொண்டு போறோம், எக்ஸிலன்ட் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். மற்றவங்க இன்னாலில்லா சொல்லட்டும், எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இறை சிந்தனையோட போனோம். யாரையாவது பத்தி பேசிட்டு இருக்கிறோம், கடைக்கு ஒரு ஆள் வாராரு, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம், யாரா வாராங்க,
அந்த ஓய்வு நேரங்களை நாம் யாரையாவது பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம், திடீரென்று நெஞ்சு அடைக்குது, மௌத்தாகிறோம், எப்படி இருக்கும்? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஓய்வு நேரங்கள் என்பது சாதாரணமான நிஅமத் அல்ல. எனவே நாவுகளை அசைப்பதனூடாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், இவ்வாறான திக்ர்கள் ஏராளமா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி சய்யிதுல் இஸ்திக்பார். எங்களுக்கு தெரியும் இந்த சய்யிதுல் இஸ்திக்பார் ஒரு மனிதன் கருத்தை உணர்ந்து காலையில் ஒரு முறை ஓதினால் மாலை நேரத்துக்குள் அவன் உயிர் பிரிந்தால் அவன் சொர்க்கவாதி, மாலையில ஒரு முறை ஓதி காலை நேரத்துக்குள் அவன் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த திக்ர்கள் எங்களுக்கு ஓத இயலாத, ஓய்வு நேரங்கள்ல ஓத இயலாத, பயன்படுத்த இயலாத? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை ஓதினால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். மறுமை நாள்ல மீசான்ல மிக கனமான வார்த்தைகள் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன கஷ்டம்! ஓய்வு நேரங்களை பயன்படுத்துறதுக்கு வழி இல்லையா? நாங்க எப்படி தெரியுமா யோசிக்கிறோம் ஓய்வு நேரங்களை பயன்படுத்த? யாரையாவது பத்தி இன்ட்ரெஸ்டா கதைக்கலாதா, யாரையாவது பத்தி ஏதாவது புறம் பேசிக் கொண்டிருக்கலாதான் யோசிக்கிறோமே தவிர, அன்பான உறவுகளே, நான் சொர்க்கத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்று யோசிக்கிறது இல்லையே. எனவே இவ்வாறான இந்த நிஅமத்துகளை பாலடிச்சு கொண்டிருக்கிறோமா இல்லையா? எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இஸ்லாத்தை பாலடிக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய மாளிகையில நாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, இது கூட மிகப்பெரிய ஒரு அருள் சகோதரர்களே. இந்த அருளை புறக்கணித்து வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்களோட சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு சொன்ன சிறப்பு என்ன? அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை சூழ ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சக்கீனத் இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை பத்தி சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் இந்த உலகத்திலே ஒரு ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் நீங்க ஃபித்னாக்காரர்கள் என்று சொன்னீங்களே, பாருங்க என்னுடைய அடியார்களை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாம் படிக்கிறாங்க. யததாரஸூனஹு, அந்த குர்ஆனை படிக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா எங்களை பத்தி என்ன செய்வான்? சிறப்பாக சொல்லிக் கொண்டிருப்பான் மலக்குமார்களிடத்தில். அப்படியான ஒரு மஜ்லிஸில் இருக்கிறோம். இந்த அருள் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தில் என் வாப்பாக்கு இல்லை, என் உம்மாக்கு இல்லை, என் தாத்தாக்கு இல்லை, நானக்கு இல்லை என்ற அந்த கை சேதமும் இருக்கிறது. அன்பான உறவுகளே, எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய நிஅமத்தை நாடுவதில்லை. ஆனால் நிஅமத்தை யாருக்கு அல்லாஹ் நாடிட்டானோ அதை யாருக்கும் தடுக்க இயலாது. எனவே இப்படியான பல நிஅமத்துகள் உண்டு. இஸ்லாம் என்பது ஒரு நிஅமத். அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற அமல்களை இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்காக வேண்டி தரக்கூடிய காலங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள். அதே போன்று அன்பான உறவுகளே, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய உறுப்புக்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உறுப்புக்கள், அவனுடைய அமானிதங்கள், நிஅமத்துகள். இப்படியான பல நிஅமத்துக்களை சுமந்து கொண்டு ஆரோக்கியம், அதே போன்று ஓய்வு நேரம் என்பதெல்லாம் நிஅமத்துகளாக வைத்துக்கொண்டு நாம் இவைகளை பொடுபோக்கான முறையில் கடத்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வலா தக்கும் மினல் காஃபிலின், பொடுபோக்காளர்களாக நீங்க இருக்காதீங்க, பொடுபோக்காளர்களில் நீங்கள் இருக்காதீர்கள். வைன்ன கஸீர மினன் நாஸ் அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், எங்களுடைய வசனங்களிலே மனிதர்களில் அதிகமானவர்கள் பொடுபோக்காளர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா உலகத்தை பார்த்து சொல்லுகிற நேரம், யஅலமூன ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون, துனியாவில மூழ்கி மறுமை விஷயத்தில் பொடுபோக்காளர்களாக இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருப்போமோ அவர்கள் பொடுபோக்காக நடந்து கொள்கிற நேரம், சில வேளை அல்லாஹுவை பயந்தவர்களாக வாழுகின்ற மனிதர்களுக்கும் பொடுபோக்கு தாராளமாக வரும். ஆனால் அந்த மனிதன் பொடுபோக்கிலே தொடராக இருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன தகவ், எவர்கள் அல்லாஹுவை பயந்து, இதா மஸ்ஸஹும் தாயிஃபு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு கூட்டம் அவர்களை தீண்டி அவர்களை பிடிச்சு கொண்டு ஷைத்தானியத்தான வழிமுறைகளை போறாங்களோ அந்த நேரத்தில் ததக்கரு, அவர்கள் உணர்வு பெற்று விடுவார்கள். நாங்க போற வழி பில, நாங்க இருக்கிற வழி பில, நாங்க செய்யற இந்த காரியம் பில என்று உணர்வு பெற்று விடுவார்கள். ஃபஇதாஹும் முப்சிரூன், அவர்கள் தெளிவு பெற்று விடுவார்கள். அவங்க என்ன செய்வாங்க? அந்த பொடுபோக்குத்தனத்திலிருந்து
அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து தூரமாக இருக்கிற அந்த கட்டத்திலிருந்து மாறி இறை சிந்தனைக்கு மாறி விடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாம் பொடுபோக்காளர்களா இல்லையா என்று டெஸ்ட் பண்றதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தாராளமா அடையாளங்களை தந்திருக்கிறான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னா, நிஃபாக்குடைய அடையாளங்கள் இருக்குதா, நயவஞ்சக தன்மை எம்மிடத்திலே காணப்படுகிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் பொடுபோக்காளர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். பொய் பேசுறோமா, ஏமாத்துறோமா, நாங்க மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறோமா, நானும் நீங்களும் பொடுபோக்காளர்கள். இந்த அடையாளம் முனாஃபிக்குடைய அடையாளம். இந்த அடையாளம் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எப்ப நானும் நீங்களும் இந்த பொடுபோக்கிலிருந்து தூரமாகவும் தெரியுமா, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிற நேரம் எங்களுக்கு இந்த பொடுபோக்கு வராது. ஒரு கத்தியை தீட்டத்தான் கூர்மையாகுமே தவிர அது கூர்மையான கத்தின்னு வச்சிருந்தால் மொட்டையாகித்தான் போகும். இதை போல நானும் நீங்களும் மார்க்கத்தை படிச்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்து கொண்டே இருக்கணும். குர்ஆனை நாங்க வாசிச்சு கொண்டே இருக்கணும். நபி அவருடைய சுன்னாவை படிச்சு கொண்டே இருக்கணும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யும், அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அன்பான உறவுகளை, சூழல் தான் என்னையும் உங்களை மாத்துறது. நாங்க மஸ்ஜிதுடைய சூழல், மஸ்ஜிதுல நாங்க இருந்து எப்படி அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கணும் என்ற உணர்வு எடுக்கிறோமோ அந்த உணர்வு எங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். அதே போல காலை மாலை திக்ருகளை ஓதிக்கொண்டிருக்கணும். தொழுகைக்கு பிற ஓதப்பட வேண்டிய திக்ருகளை ஓதணும். இப்படியான விடயங்களை செய்தால் நானும் நீங்களும் பொடுபோக்காளர்களாக இருக்க மாட்டோம். இப்படி செய்யவில்லை என்றால் நானும் நீங்களும் பொடுபோக்காளர். தொழுகையில் ஈடுபடாதவனுக்கு இப்ப பாங்கு இஷாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டுச்சு. முழு ஊரும் பள்ளியில ஜும்மாக்கு வாரி வந்து சேர்ந்தாங்களா? சுபகுக்கு வருவாங்களா? லுஹருக்கு வருவாங்களா? வரல என்றால் ஏன் அவங்க வரலன்னு சொன்னால் அவர்கள் அந்த இறை சிந்தனை விட்டும் தூரமாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களுடைய அந்த ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மட்டும் அங்க வச்சுக்கொண்டு ஈமானை புதுப்பிக்காம உறுதிப்படுத்தாம இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்களிடத்துல என்னல்ல, அந்த இறை சிந்தனைகள் எல்லாம் இல்லை. அவங்க பின்னுக்காகி கொண்டே இருக்கிறாங்க. யார் அடிக்கடி மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக பள்ளிக்கு வந்து தொழுது சுஜூது செஞ்சு அல்லாஹ்வை பத்தி பேசி அல்லாஹ் கிட்ட கேட்டு இப்படி வாழ்கிறார்களோ அவருடைய ஈமான் உறுதியாகி கொண்டே இருக்கும். அவர்கள் இறை சிந்தனையில் இருப்பார்கள். அதே போல இந்த கஃப்லத் என்பது, பொடுபோக்கு என்பது, பாவங்களை நாங்க சிம்பிளா நினைச்சோம்டா, பாவங்களை சிம்பிளா நினைச்சாண்டா இந்த கஃப்லா வரும். இதுல ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நாங்க இன்றைக்கு எங்கட ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல போற ஒரு ஆளோட பேசினா எப்படி இருக்கும்? ஸ்கூல்ல நாங்க எங்கட புள்ள போட்டிக்கிறோம். ஸ்கூல்ல பாடசாலையில எங்கட பொம்பளை புள்ள ஒரு பொடியனோட பேசி கொண்டிருக்கிற என்ற மெசேஜ் ஒரு வாப்பாக்கு வந்தா எப்படி இருக்கும்? எப்படி பேசுவாள் சொல்லுவோமா இல்லையா? ஆனா இதே பொம்பளை புள்ள, இதே எங்கட மகள் எங்கட தம்பிட மகனோட பேசி கொண்டிருந்தா எங்களுக்கு விளங்குதா பாவம்? எங்கட தாத்தட மகனோட பேசி கொண்டிருந்தா பாவம் விளங்குதா? எங்கட நானட மகனோட, அந்த மகரம் இல்லை என்ற நாங்க உறவுகள் என்று சொல்லி நானா தம்பி தாத்தா தங்கச்சி என்று வீட்டுக்குள்ள நாங்க பழகி கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளோட பேசினா அந்த பாவம் விளங்குதா? பாவம் இல்லதானே? இதை போலதான் பாவத்தை ஒரு மனிதன் செய்து பழகிவிட்டால், சிம்பிளா நினைச்சிட்டா, அவனிடத்தில் அந்த பாவத்தை பற்றிய பயம் என்பது அவனோட உள்ளத்தில் இருக்காது. பாவத்தை பற்றியான அந்த பயம் இருக்காது. அல்லாஹ் பிடிச்சிருவானே, நான் இந்த நேரத்தில் மரணித்தால் எனக்கு இது ஆபத்தானதாக இருக்குமே என்ற அந்த உணர்வு அவனுக்கு இருக்காது, பாவத்தை சிம்பிளா நினைச்சா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவம் என்பது, நாங்க இந்த பொடுபோக்கு என்பதனை இப்படியும் ஒரு வகையில யோசிக்கலாம். அல்லாஹு தாலா தெளிவாகவே நமக்கு சொல்லுகிறான், ஒரு மனுஷனுக்கு பேராசை இருந்தா பணத்தில் ஆசை, நல்லா இன்னும் தேடணும் சேர்க்கணும் என்ற அந்த ஆசை வார நேரம் ஹராம்கள் எல்லாம் விளங்காது. இப்படி பல்வகையான காரணங்கள் இப்படி பொடுபோக்காக நானும் நீங்களும் வாழ்வதற்கு காரணங்களாக இருக்கின்றன. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையில இந்த பொடுபோக்கை விட்டு தூரமாகணுமாக இருந்தால் மார்க்கத்தை படிக்கணும், இறை சிந்தனையில் அடிக்கடி ஈடுபடணும், திக்ருகளில் ஈடுபடணும், அல்லாஹ் பத்தி பேசணும், சுன்னாவை நாங்க படிக்கணும், குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கணும், நல்ல மனிதர்களோடு நாங்க பழகணும்.
நல்லவர்களோடு நாங்கள் உறவாடணும். இப்படி இருப்போமாக இருந்தால் எனக்கும் உங்களுக்கும் இந்த கஃப்லா என்பது, பொடுபோக்கு என்பது வராது. அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அவ்வாறு பொடுபோக்கான மனிதர்களை விட்டும் தூரமாக்கி அல்லாஹுக்கு நெருக்கமான அடியார்களோடு பழகி நாம் இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் இறை சிந்தனை உள்ளவர்களாக வாழ்ந்து அதிகமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை ஞாபகப்படுத்தி அந்த நிஅமத்துக்களுக்காக நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் பழகிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.